அன்பினர்களே, உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையும் வெள்ளிக்கிழமை இலங்கை நேரப்படி சுமார் 12 மணி 1 மணி வாக்கில் எதிர்பார்க்கப்பட்ட உலகத்தின் அத்தனை எதிர்பார்ப்புகளும் என்னவெனில், அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது முன்கூட்டியே வியாழக்கிழமை நள்ளிரவு நேரப்படி நடந்திருக்கின்றது. இது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகின்றது, மிகப்பெரிய அமைதியாக பார்க்கப்படுகின்றது. ஈரான் மீது போர் தொடுக்க மாட்டோம் என்றும் சொல்லப்படுது. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏதோ ஒரு முட்டு சந்தியில் அது முட்டிக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கின்றது. மீண்டும் ஒரு போருக்கான ரெடி ஒரு 2 மாசம் பிறகும் வரலாம். அது எதிர்பார்க்கலாம். அது அப்படித்தான் இருக்கு. சூழ்நிலை, களச்சூழ்நிலை அப்படித்தான் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் இந்த கையெழுத்திடப்பட்டாலும் கூட ஏதோ ஒரு வகையில் எங்க ஒரு மூலையில் சறுக்குவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது. இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும். அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது முடிவுக்கு வரும் போர் என்றுதான் சொல்லப்படுகிறது. உலகம் முழுவதும் பரபரப்பான செய்தியாக போர் முடிவுக்கு வந்திருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. இந்த ஒப்பந்தம் முதலில் டிஜிட்டல் முறையில் கையெழுத்து இடப்பட்டிருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் ஈரானிய தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது பாக்கர் கலிபாப் ஆகியோர் இந்த டிஜிட்டல் முறையில் கையெழுத்திட்டனர். இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை 17ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மற்றும் ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் டிஜிட்டல் முறையில் கையெழுத்திட்டனர். மேலும் பிரான்சில் நடைபெறும் இரவு விருந்தின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒப்பந்தத்தின் அசல் பிரதியில் இன்று வியாழக்கிழமை இரவில் கையெழுத்திட்டிருக்கின்றார். ஒப்பந்தத்தின் அசல் பிரதியில் கையெழுத்திடும் நிகழ்வு பிரான்சில் நடைபெற்றிருக்கின்றது. ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை அமல்படுத்துவது குறித்த மேலதிக தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் உள்ள பெர்கன்ஸ்டாக் நகரில் நடைபெறும் என ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. முன்னதாக பாகிஸ்தான் நாட்டின் மத்தியஸ்தத்துடன் சுவிட்சர்லாந்தில் ஜூன் 19ஆம் தேதி அன்று, அதாவது இன்று வெள்ளிக்கிழமை இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், ஆனால் டிஜிட்டல் முறையில் ஒப்பந்தம் ஒரு நாள் முன்கூட்டியே இடம்பெற்றிருப்பது என்பதும் ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த ஒப்பந்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக இரு நாடுகளும் அறிவித்துள்ளது. முன்னதாக பாகிஸ்தான் நாட்டின் மத்தியஸ்தத்துடன் சுவிட்சர்லாந்தில் தான் இந்த கையெழுத்திடும் என அறிவிக்கப்பட்டாலும் அவங்க டிஜிட்டல் முறையில திடீரென்று மாற்றத்தை கொண்டு வந்து இரு நாட்டு அதிகாரிகளும் அல்லது இரு நாட்டு ஜனாதிபதிகளும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தம் உடன் அமலுக்கு வருகின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஆரம்ப கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU ஏற்கனவே கையெழுத்தாகிவிட்டது. இந்த ஒப்பந்தம் உடனடியாக அனைத்து முனைகளிலும் போர் நடவடிக்கைகளை நிரந்தரமாக நிறுத்த வழிவகை செய்கிறது. மேலும் இது ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்கவும் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடைகளை தளர்த்தவும் வழி செய்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்த 60 நாட்களுக்கான காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக சொன்னால், போர் நிறுத்தம் மற்றும் அடிப்படை ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் ஏற்கனவே கையெழுத்தாகி அமலுக்கு வந்துவிட்டது. இதற்கான அதிகாரப்பூர்வ நிகழ்வுகள் மற்றும் மேலதிக தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான விதம் மற்றும் இடம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் உலக பரப்பில் அது பேசப்பட்டு வருகின்றது. இதேவேளை இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கின்றது. ஆனால் அமெரிக்க அதிபரின் வற்புறுத்தலின் பேரில் அவர் கப்சிப்பாக இருக்கின்றார். ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் சொருகிக் கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. ஜலச்சந்தியில் போக்குவரத்துக்கு ஏற்கனவே அது திறக்கப்பட்டு விட்டது. கப்பல்களும் பயணிக்கின்றது. கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கின்றது. ஆனால் ஒரு விடயம், ஏதோ ஒரு இடத்தில் இஸ்ரேல் இதை கொழுகும் சண்டையை மூட்டுவதற்கான வழிவகைகளையும் பார்த்துக்கொள்ளும். ஆனால் அதற்கு ஈரான் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றது. இப்பொழுது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பின்பு ஈரான் பிராந்திய வல்லரசாக மாறி இருக்கின்றது. இது சிலவருக்கு வயிற்றுல புளிய கரைக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ளலாம் போகலாம். அதாவது சிலர் அதை நினைக்கிறாங்க, இந்த இஸ்லாமிய விரோதிகள் ஏதோ ஈரான் தான் அமெரிக்காவிடம் மந்திக்கிட்டதாக எடுத்து விடுறானுங்க. டேய், நீங்க எல்லாம் எடுத்து விட்டு என்னடா ஆக போகுது?
சில தத்தாரிகள் அப்படித்தான் சொல்றானுங்களாம். சில ஏதாவது முஸ்லீம் என்ற எதிர்ப்பு வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் போற போக்கை பார்த்தால் இப்பொழுது இலங்கைக்குள் நாம் ஒரு தீர்வு அல்லது தமிழர் தீர்வு வேண்டுமென்றால் ஈரானிடம் கையேந்தும் ஒரு நிலைமைதான் வந்திருக்கின்றது. இப்ப ஈரான் தான் வளைகுடா, ஆசியா வளைகுடா போல வந்தது. அதாவது கல்ஃபையும் சேர்த்து ஆசியாவையும் சேர்த்துக் கொள்ளணும். அப்ப ஈரானிடம் பேசி முடிவெடுக்கலாம் போல இருக்கு. அதுக்காக தமிழ் தரப்புகள் எல்லாம் முன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதற்கான வழிவகைகள் அங்க கொண்டு வரணும். ஏனெனில் சிங்களத்துடன் தொடர்ந்து வாழக்கூடிய நிலைமை என்னால காணல. இப்ப ஜேவிபி அரசு ஒரு அமைதிக்குள் இருந்தாலும் கூட இதன் பின்பாக வருகின்ற அரசுகள் அத்தனையும் அதே நசுக்கத்தெல்லாம் வரப்போகுது. ஒரு இஞ்சி காணி அதிகாரம், ஒரு பொலிஸ் அதிகாரம் கூட இல்லாத மாகாண சபை என்ன இளவு கூட சாமி. எனவே தமிழர் தரப்பு சில முஸ்லிம்களையும் வடகிழக்கு முஸ்லிம்களையும் இணைத்து கொண்டு ஈரானூடாக பேச்சுவார்த்தைக்கு தயாரானால் சூப்பராக இருக்கும் என்று பார்க்கின்றேன். இது குறித்து நாம் வேறு ஒரு நிகழ்ச்சியில் வேறு ஒரு காணொலியாக தனி காணொலியாக கொடுக்க வேண்டி இருக்கின்றது. யார் என்ன சொன்னாலும், யார் எதை வெறுத்தாலும், அதை ஒதுக்கினாலும் ஈரான் என்பது பிராந்திய வல்லரசு. இதுக்கு யாராலும் பம்படிக்கவெல்லாம் அதெல்லாம் பத்தி கவலை இல்லப்பா. உள்ளத்தை உள்ளபடி சொல்றோம். இவங்க என்னத்தை சொன்னாலும் இஸ்ரேல் மிகப்பெரிய தோல்வியும் நஷ்டமும் கஷ்டமும் பட்டு இருக்குது. நாட்டுக்குள்ளே அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் இவருக்கு நெதன்ஸுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. காரணம் மிகப்பெரிய அடி, மிகப்பெரிய நஷ்டம், கஷ்டம், அழிவு. என்ன ஊடக தணிக்கை போட்டதாலே பெருசா செய்திகள் வெளியாகல. இதுதான் நிஜம். இப்ப அமெரிக்காவும் ஈரானும் அக்ரிமெண்ட் பண்ணாலும் இஸ்ரேலுக்குள்ள எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லை, எந்த ஊடக செய்தியும் வர முடியாது. எனவே அதை ஆட்சி மாற்றம், அக்டோபர் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு பார்க்கலாம். இன்னுமே ஒரு 3-3.5 மாசம் தான் இருக்கின்றது, பார்க்கலாம். அவர் கள்ள வேலையும் பார்த்து வென்றா தான் உண்டும். அதுக்கு மோடி மாஸ்டர் ட்ரைனிங் கொடுப்பார். இந்தாப்பா நான் இப்படித்தான் வெற்றி பெறுவேன், 3 ஆண்டு காலமாக இந்த 3 தேர்தல்ல நீ இப்படித்தான் வெல்லணும், அது போட்டு கொடுக்கலாம். எனவே பார்ப்போம். மிகப்பெரிய ஒரு வெற்றி, எல்லா புகழும் இறைவனுக்கே உரித்தாகட்டும். ஏழை பாலைகள் வாழக்கூடிய அளவுக்கு இந்த போர், இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது. அதற்கு வெள்ளிக்கிழமை ஆகிய இன்றைய தினம் நல்லொரு தினத்தில், புனித தினத்தில் எல்லா மக்களும் இறைவனுக்கு நன்றி செல்லக்கூடிய ஒரு வழியும் இருக்கின்றது. பார்ப்போம் மேலும் மேலும் செய்திகளில். நன்றி நேயர்களே, சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.